ஹலோ கைஸ். இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரக்கிளோட ஃபவுண்டராக இருந்த லாரி எலிசனை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி இன்னும் சில வீடியோஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆரக்கிள் வந்து எப்படி ஒரு உருவாக்குனாரு, அதில் வந்து இவர் வந்து எப்படி அந்த ஆரக்கிளை வந்து ஒரு பெரிய கம்பெனியாக வந்து ஆக்குனாரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இவரோட வாழ்க்கை எப்படி ஒரு லக்ஸரியஸான வாழ்க்கை, ஒரு ஸ்போர்ட் ரிலேட்டடான வாழ்க்கை அவர் வாழ்ந்தாருங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அவர் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவரோட லெகசியும் அவரோட இன்ஃப்ளூன்ஸும் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ் வேணும், ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ் வேணும், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்கணுங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து தேவை இல்லையா? ஸோ எந்த பிராண்ட் எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி அப்போ தான் உங்கள்கிட்ட ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ வாங்க இவரோட லெகசியும் அவரோட இன்ஃப்ளூன்ஸையும் வந்து பார்ப்போம். ஸோ இந்த லாரி எலிசனோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பயங்கரமாக இனோவேஷனும் அவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் ஆரம்பிச்சு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து இது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய குளோபான ஒரு டெக் பவர் ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை வந்து இது பண்ணியிருக்கு. இதுதான் டெக்கில் வந்து ஒரு பெரிய கம்பெனி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. பவர் ஹவுஸ் இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆளுங்களும் இருக்காங்க. எப்படின்னா இவரை பிடிச்ச ஆளுங்களும் சில பேர் இருக்காங்க, இவரை பிடிக்காத ஆளுங்களும் இருக்காங்க. அதாவது இவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸு, இவர் வந்து வேறு லெவலில் இவர் வந்து ஒரு கம்பெனியை வந்து மேனேஜ் பண்ணார். முன்னாடி சொன்ன மாதிரி பேங்க்ரப்ட் ஆக போகிற கம்பெனியை வந்து மறுபடியும் வந்து, அதாவது அதே வருஷத்துலேயே வந்து மறுபடியும் அது எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது, ஒரு 10% ஆஃப் ஆளுங்களை வந்து வெளியில் அமுச்சு விட்டு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அது வந்து இவர் பண்ணியிருக்காரு. ஓகே, அந்த இதை வந்து இவர் மேனேஜ்மெண்ட் வந்து வேறு லெவலு அப்படிங்கிறதையும் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் போட்டி போடுற தன்மை வந்து வேறு லெவலில் இவர் போட்டி போடுவார் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்காங்க. சூப்பர். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை இவர் பல தப்பு பண்ணியிருக்காரு, இவர் பண்ணுற எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஆள் இருந்தாலும் இவரோட கம்பெனியோட சாஃப்ட்வேர், அதாவது இந்த ஆரக்கிள் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பல பேர் வந்து யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல இடத்துல உள்ள பல ஆளுங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ சிலிக்கான் வேலின்னு சொல்லுவோம்ல, பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கும். அங்கே உள்ள கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லைண்டாக்கா வால் ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், அதாவது அமெரிக்காவில் வந்து 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து மெயின் ஸ்ட்ரீட்டு அப்படின்னு ஒன்று சொல்கிறதும் இருக்குது, இன்னொன்று வால் ஸ்ட்ரீட்னு சொல்கிறதும் இருக்குது. வால் ஸ்ட்ரீட்டுன்னு கொஞ்சம் லோ இதுலேருந்து சொல்லுவாங்க. மெயின் ஸ்ட்ரீட் தான் இப்போ நம்ம சொல்கிற சிலிக்கான் வேலிங்கிறது. அது வந்து ஒரு பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ்லாம் இருக்குது. இந்த 2 இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் எங்கன்னாக்கா இந்த பசிபிக் ஐலாண்டில், பசிபிக் ஓஷனில் இருக்கிற அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ஆரக்கிள். வாழ்க்கை இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கீங்க. ஓகே, ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு பயங்கரமான நம்பிக்கை வச்சுருக்கீங்க. இருந்தாலும் யாருமே அதை நம்பலை அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு அது தோணுது அப்படின்னா நீங்கள் அதில் நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அது கரெக்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல ரிஸ்க் வந்து நீங்கள் எடுக்கணும். அது எந்த விதமான பயமும் இல்லாமல் அதை நம்பி நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ஈவன் தோ நீங்கள் பல்லாயிரம் தடவை நீங்கள் அதில் தோற்றாலும் சரி, நீங்கள் அதில் வந்து பல ரிஜெக்ஷனை வந்து நீங்கள் பார்த்தாலும் சரி, இருந்தாலும் வந்து நம்மளால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சு நம்ம புஷ் பண்ணால் நம்மளாட்டி வெற்றியை வந்து கண்டிப்பாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இவர் என்னென்ன கருத்துக்கள்லாம் இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பர்சனாலிட்டிலே என்கிட்ட இருக்கிறதுலேயே நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறது வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு விஷயம் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருந்தாலும் அதில் வந்து எனக்கு வர சில, அதாவது இப்படி தான் ஒரு விஷயம்னு போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஏன் இப்படி தான் போகணுமா அப்படின்ட்டு சிஸ்டத்துக்கு எதிராகவும், அது மட்டும் இல்லாமல் அதாவது ஆல்ரெடி போய்கிட்டு இருக்க இப்படி தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கும் போது அதுக்கு அப்படியே மாறாகவும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ரைட்டாக. அதாவது இப்போ மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், அவங்களெலாம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து நம்ம கேள்வி கேட்போம், இவன் இப்படி செய்கிறானே இது வந்து கரெக்டான விஷயமா அப்படிங்கிற அவரோட கேள்வி கேட்குற தன்மையை அவருக்கு உருவாக்குனதாக இருக்கட்டும். பட் ஐ ஹேட் அதர் ஐடியாஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா பல ரிஜெக்ஷன் வந்து இவர் ஃபேஸ் பண்ண தான் செஞ்சுருக்காரு. இருந்தாலும் வந்து அவர் கொஞ்சம் கூட அந்த தோல்வி, ஓகே நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துடாம அவர் அடுத்து ட்ரை பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத அவரே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்கிற ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் என்னென்னா,
பல பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் பெரிய ஆளானதுக்கு காரணம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓட்டம் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் அதில் அடங்கியிருக்கு. என்ன, நம்ம தோத்துறக்கூடாதுன்னு ஒரு பயமும் இருக்கும். இந்த விஷயம் தான் அவங்கள வந்து அதிகமான தூரத்துக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம லாரி எலிசன் வந்து சொல்கிறாரு. ஸோ இவரோட லைஃப்பில் வந்து இவர் சொல்கிற விதத்திலே நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நம்ம ஒரு ஃபீல்டில் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும்னு நம்ம நினச்சாலும் அதில் பல எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, பல பேர் பல ஃபீல்டில் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ ஏஐன்ட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு நம்ம எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பண்ணுற விதத்தில் நம்ம ஒரு சின்ன கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதுலேருந்து அது இப்படி தான் இருக்கணும்னு அவங்க கற்பனையில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா, நம்ம கற்பனையில் அது வேற கூட இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு ஒன்று கட்டாயமும் இல்லையா. அவங்க நினைக்கிறது தான் நம்மளும் நினைக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ அவங்க ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க, ஆனால் அதை நம்ம வந்து கேள்வி கேட்டு ஏன் இது இப்படி தான் இருக்கணுமா, ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டு உருவாகிறது மூலயமா நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அதை வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஈவன் தோ பல இடத்துல இது வந்து நீ பண்ணுறது தப்பாக இருக்குது, நீ பண்ணுறது சரியில்லை, நீ வந்து முட்டாள்தனமாக பண்ணுறேன்னு பல தடவை சொல்லியிருந்தாலும், பல பேர் அடிச்சிருந்தாலும், பல தடவை நம்ம கீழே விழுந்திருந்தாலும், இல்லை நான் இன்னும் தோக்கலை அப்படின்னு எந்திரிச்சு ட்ரை பண்ணுறதுல தான் நம்ம வெற்றியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஓடுறது வந்து நம்ம ஜெயிக்கணும்னு ஓடுறது மட்டும் இல்லாமல், நம்ம ஓடும் போது பின்னாடி இன்னொன்று ஃபாலோ பண்ணி என்னடாக்க தோல்வி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு லைட் இருக்குன்னு வச்சுங்களேன், லைட் இருக்கிற இடத்துல எப்பயுமே ஷேடோ இருக்கும். அதாவது ஒரு இடத்துல நீங்கள் லைட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி ஷேடோ வந்து கன்ஃபார்ம் உழுவ தான் செய்யும். இருட்டு நிலை நீ நடக்கையிலே உன் நிழலும் முன்னை விட்டு விலகிவிடும். அதே மாதிரி தான் நம்மளோட வெற்றியும். எப்போ நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தோல்வி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, தோல்வி வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும், பின்னாடி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம நம்ம வந்து வெறும் அந்த 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 இருட்டில் வந்து நம்ம மூழ்கிடக்கூடாது, அந்த இருட்டில் நம்ம போயிடக்கூடாதுன்னு நம்ம அந்த வெற்றியை நோக்கி அந்த லைட்டை நோக்கி ஓடுறோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் வந்து நம்ம அந்த லைட்டை அடைவோம். அதாவது ஒரு நாள் வந்து நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது இவரோட வாழ்க்கை கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இவரோட வாழ்க்கை கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் இவரோட கதைக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க, அதை நான் பார்ப்பேன். ஸோ இது மாதிரி ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ் ஆகட்டும், பிராண்டோட இன்சைட்ஸ் ஆகட்டும், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்கணுங்களோ ஹிஸ்ட்ரி என்னங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து தேவை இல்லையா. ஸோ எந்த பிராண்ட் எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.